ஒரு சின்ன குட்டி கதை. அது என்ன கதை? அந்த கதை என்னை எங்க போய் நிறுத்துச்சு? அந்த கதைக்கும் பாக்யராஜ் சாருக்கும் என்ன சம்பந்தம்? நான் பாக்யராஜ் சார்கிட்ட போய் எப்படி வேலை பார்த்தேன், அதை தான் இப்போ பார்க்க போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தை நான் பார்க்குறேன். அந்த படத்தோட கதையை பார்த்து நான் அசந்து போய், எப்படா இந்த மனுஷனால இப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு யோசிச்ச ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தை பார்க்குறப்ப பிற்காலத்துல பின்னாடி நான் போய் இதே படத்தோட இயக்குனரான பாக்யராஜ் சார்கிட்ட போய் வேலை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா காலம் என்னை கொண்டு போய் அங்க சேர்த்துது. நான் பார்த்த அந்த படம் என்ன, அதை பத்தி ஒரு சின்ன குட்டி கதை. நான் அந்த குட்டி கதையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூடியூப்ல இலவசமாவே அந்த திரைப்படத்தை போய் நீங்க பார்க்கலாம். கதை என்ன அப்படின்னா, ஒரு அக்காவும் தம்பியும் ஒரு சூழ்நிலை, ஒரு கடுமையான சூழ்நிலை காரணமா அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறக்காண்டி ஒரு ஆத்தை கடக்குறாங்க. கடக்கும் போது 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கையில ஒரு துணியை கட்டிக்கிறாங்க. ஆனா அந்த ஆத்தோட வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க 2 பேரையும் பிரிச்சிருது. தம்பி அக்கா ஆத்தோட போய் இறந்து போயிட்டா அப்படின்னு நம்பி அந்த கரையில இறங்குனதும் அழுதுகிட்டே அந்த ஊரை விட்டு வெளியூர் போறான். எங்க? சென்னைக்கு. ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அவனுக்கு தான் அக்கா உயிரோட இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரியுது. தம்பி இப்ப சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, காசுக்காக பொய் சொல்றவனா இருக்கான். சரி, அக்கா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இப்ப அக்காவை போய் பார்க்கணும். அக்கா பொருளாதார ரீதியா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காங்கன்ற தகவலும் தெரியுது. தயவு செஞ்சு உங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்காண்டி உங்க அக்கா போராடிட்டு இருக்கா. ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போனேன்னா உங்க அக்கா பொண்ணோட கல்யாணத்தை நீ ஜாம்னு நடத்தலாம். பிளஸ் இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அக்காவை போய் நீங்க பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஹீரோக்கு தகவல் வருது. இப்ப இவன் இந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்றான். அவனுக்கும் 10,000 ரூபாய் கிடைக்குது. அந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டு அவன் தான் அக்கா இருக்கிற ஊருக்கு கிளம்பி போறான். போன உடனேயும் அவனுக்கு கிடைக்கிற முதல் தகவல் அல்லது அவனுக்கு தெரிகிற முதல் தகவல் என்ன அப்படின்னா, எந்த பொய்ய சொல்லி 10,000 ரூபாய் சம்பாதிச்சானோ அந்த பொய்யால பாதிக்கப்பட்டது தன் சொந்த அக்காவோட புருஷன். அதனால அந்த அக்கா நடுத்தெருவுக்கு வந்து நிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியுது. இப்ப தான் சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தினாலதான் தன்னோட அக்காவோட ஃபேமிலி நடுத்தெருவுல நிக்குதுன்னு கதாநாயகனுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த அக்கா கிட்ட போய் தான் தான் தம்பி, நான் சம்பாதிச்சு வந்த பணத்தை வச்சு உங்க பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த பணத்தை அவன் என்ன பண்ணான்? அக்காக்கு இவன் செஞ்ச பாதிப்புனால அவங்க நடுத்தருக்கு வந்தாங்க இல்லையா, அது சரியாச்சா இல்லையா? இறுதியா அக்காவும் தம்பியும் சேர்ந்தாங்களா? இவனால பாதிக்கப்பட்ட அக்கா ஹஸ்பண்ட் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கலான கதைய மிகச்சிறந்த திரைக்கதை வழியா சொன்ன படம் தான் பாக்யராஜ் சார் இயக்கத்துல 1982 வெளியான பொய்சாட்சி அப்படின்ற படம். இப்ப வரையும் அவரோட பல்வேறு திரைப்படங்கள்ல அதுக்கப்புறம் பார்த்தாலும் முதல் முறையா எனக்கு பாக்யராஜ் சார் அறிமுகமான அந்த பொய்சாட்சி அப்படின்ற படத்தோட கதை மைண்ட்ல அப்படி ஆணி அடிச்ச மாதிரி நிக்குது. இன்னைக்கு வர்ற பல திரைப்படங்கள்ல இப்படிப்பட்ட சிக்கலான கதை எடுத்து அதுக்கு ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை அமைச்சு அதுக்கு ஒரு அட்டகாசமான கிளைமேக்ஸ் கொடுத்து வெளியாகிற படங்கள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கும் பொய்சாட்சியோட இந்த கதையை எடுத்துட்டு வந்து நம்ம புதுமையா திரைக்கதை அமைச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியுமானா கண்டிப்பா ஆக்க முடியும். நான் சொன்ன பொய்சாட்சியோட இந்த சின்ன போர்ஷன் குட்டி கதை இன்னும் 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் தாங்கும். பிகாஸ் நாம செய்யற ஒரு செயலோட விளைவு, அந்த செயல் தப்பா இருந்தா, நாம விரும்புற நபரையே அது பாதிச்சா, அந்த விரும்புற நபரை நாம சந்திக்கும் போது அவங்கள எப்படி கையாளுவோம் அப்படின்ற சிக்கல் மிகுந்த உளவியல் ரீதியான இந்த கதைய பாக்யராஜ் சார் கையாண்டிருக்க விதம் இருக்கு இல்லையா, அட்டகாசமா இருக்கும். 2026லயும் இந்த கதை ஃப்ரெஷ்ஷா இப்ப எடுத்தாலும் ஓடக்கூடிய கதை. முதல் முறையா ஒரு திரைப்படத்தை இவ்வளவு ஆச்சரியங்களோட நான் திரையில பார்த்தது அதுதான் முதல் முறை. பொதுவா ஒரு திரைப்படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு காதல் இருக்கும், ஒரு வில்லன் இருப்பான், இல்ல வெட்டுக்குத்து, இந்த காலத்துல வெட்டுக்குத்து இருக்கும், இல்ல ஒரு கிரைம் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாம குடும்பத்துக்குள்ள இருக்க சிக்கல்களை, அதுல இருக்கிற பிரச்சனைகளை, இது எல்லாத்தையுமே மேலும் சிக்கலா மாத்தி அந்த சிக்கலை மிகச்சிறந்த ட்விஸ்டோட அவிழ்க்கிறது தான் பாக்யராஜ் சாரோட மிகச்சிறந்த திரைக்கதை வித்தை. அப்படிப்பட்ட பாக்யராஜ் சார்கிட்ட நான் போய் சித்து +2 அப்படின்ற படத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் அந்த படத்துல கடைசி கேமரா அசிஸ்டன்ட்.
அப்படி இருந்தும் சில நேரங்கள்ல அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்ப நான் மானிட்டர் முன்னாடி உட்கார்ந்து எங்க பக்கம் இருந்து டெக்னிக்கலா ஏதாவது தவறு நடக்குதா அப்படின்றத ஒரு கடைசி எஸ்டண்டா நான் நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது பாக்யராஜ் சார் அந்த காட்சி ஒவ்வொரு முறை முடியும் போதும் அருகில் நான் இருந்தா திரும்பி வெங்கடேஷ் இந்த காட்சி சரியா வந்திருக்கா அப்படின்னு கேட்பாரு. நான் ஒரு கேமராமேனோட கடைசி அசிஸ்டன்ட். பாக்யராஜ் சாரோட முதல் படம் நான் ஒர்க் பண்றேன். ஆனா இது எதையுமே யோசிக்காம இந்த பையன் சரியா வேலை பார்க்கறானா இல்லையா, டெடிகேஷனா இருக்கானா இல்லையா அப்படின்னு அதை தாண்டி வேற எதையும் யோசிக்காம எந்த விதமான ஈகோவும் இல்லாம இவனுக்கு சினிமா புதுசு, இவனுக்கு சினிமா தெரியாது அப்படின்னு யோசிக்காம திரும்பி ஒரு சாதாரண ரசிகனா கூட இருக்கலாம் என்னை யோசிச்சு அந்த மரியாதையோட இந்த மானிட்டர்ல நீ பார்த்த காட்சி ஓகேவா இல்லையா, உனக்கு எதுவும் கருத்து இருக்கா அப்படின்னு கேட்ட அவரோட பண்பை என் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு பசுமையான நிகழ்வா இப்ப வரையும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா பிலிம் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு இயக்குனர் இயக்கிய எல்லா படங்கள்லயும் 80% படங்களை வெற்றி படமா கொடுத்த ஒரே இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் மட்டும்தான். அதுவும் ஒவ்வொரு படத்திலையும் அவர் எடுக்கக்கூடிய கதை இருக்கு இல்லையா, அதுல அவர் காட்டக்கூடிய வெரைட்டி இருக்கு இல்லையா, அத போலான ஒரு வெரைட்டியான கதைய இதுவரையும் வேற எந்த கதாசிரியர்கிட்டயோ திரைக்கதை ஆசிரியர்கிட்டயோ ஒரு இயக்குனர்கிட்டயோ நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா அதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க சொல்ற எந்த இயக்குனரா இருந்தாலும் அவர்கள் இதே போல் 80% வெற்றி படத்தை இயக்கி இருந்தாலும் அந்த 80%த்துல எத்தனை வகையான ஜானரை பாக்யராஜ் சார் தொற்றுக்காரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வரலாறு மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட வரலாறோட இருக்கிற ஒரே ஒரு இயக்குனர் அப்படின்னு கேட்டா இந்தியாவிலே மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் யாருன்னு கேட்டா திரு பாக்யராஜ் சார் அவர்கள் மட்டும்தான். இது எல்லாத்தையும் தாண்டி காமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த நிறைய பேர் முகம் சுளிக்கிற வகையில எடுத்துட்டு வர்றப்ப, கவர்ச்சிக்காண்டி மட்டும் அதை பயன்படுத்துறப்ப, ஆடை குறைப்புக்கு மட்டும் பயன்படுத்துறப்ப, இரட்டை அர்த்த வசனங்களுக்கு மட்டும் பயன்படுத்துறப்ப, அத பெண்களும் ரசிக்கிற வகையில அது ஒரு மானிட வாழ்வின் முக்கியமான பகுதி அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த உரையாடலை ஏற்படுத்தினதுல அதுவும் தமிழ் சினிமால பாக்யராஜ் சாரோட பங்கு இருக்கு இல்லையா, அது யாராலையும் அசைச்சிக்கவே முடியாத இடத்துல அவர் இருக்கார். கண்டிப்பா அதுக்கு ஒரு அட்டகாசமான எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா இது நம்ம ஆளு படத்துல வர்ற அந்த கதாநாயகனான பாக்யராஜ் சாரோட அம்மாவான மனோரமாவும் கதாநாயகியான சோபனாவோட அம்மாவான டப்பிங் ஜானகியும் இணைந்து பேசிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சி. அந்த படத்துல நாயகனுக்கும் நாயகிக்கும் முதலிரவு நடக்காமலே இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தாம்பத்திய உறவை எப்படி பையனுக்கும் பொண்ணுக்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாமியார்கள், சரியா சொல்லணும்னா அதான் 2 மாமியார்கள் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு அட்டகாசமான காட்சியை பாக்யராஜ் சாரை தவிர வேற யாராலையும் இவ்வளவு தூரம் கண்ணியத்தோடையும் பெண்கள் விரும்புற வகையிலையும் யோசிக்க முடியுமா அப்படின்றது கண்டிப்பா எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி முத்தாய்ப்பா எங்க சின்ன ராசா திரைப்படத்துல பாக்யராஜ் சாரும் ராதாவும் படுக்கை அறையில ஆணுரைனா என்னன்னே தெரியாத ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண்ணா எப்படி அதை விலக்கி புரிய வைப்பா அப்படின்ற காட்சிய கிட்டத்தட்ட எந்த விதமான விரசமும் இல்லாம நகைச்சுவையோட பெண்களும் ரசிக்கிற வகையில எடுக்கக்கூடிய திறமை திரு பாக்யராஜ் சார் அவர்கள்ட்ட மட்டும்தான் இருந்தது. அப்படிப்பட்ட பாக்யராஜ் சாரோட ஒரு திரைப்படம் முழுமைக்கும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சத உண்மையிலேயே ஒரு பெரிய பேரா தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி சித்து +2 படம் வெற்றி தோல்வி அதெல்லாத்தையும் தாண்டி பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியரோட பணி செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இன்னைக்கு வரையும் என்னைய பல தருணங்கள்ல வழி நடத்திட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பாக்யராஜ் சாரோட இறப்பு கண்டிப்பா என்னை மனதளவுல பாதிச்சதானா பாதிச்சது. இன்றைக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய அவரோட அந்த பணி செய்த நாட்களை நினைச்சு பாக்யராஜ் சாரோட ஆத்மா சாந்தி அடைய அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன்.